வாங்க வாங்க, நல்வரவு. என்ன நர்மதா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஆபீஸ் நைட் டியூட்டி முடிச்சுட்டு வர நேரம் இவ்வளோ வரவேற்பு? இன்னைக்கு ஸ்பெஷல் டேல, அதான் ஸ்பெஷல் வரவேற்பு. என்ன பேச்சே வித்தியாசமா இருக்கு? ஏன் இருக்காது? வித்தியாசமான ஆளுங்கிட்ட வித்தியாசமா தானே பேசணும். ஏய், என்னாச்சு? முதல்ல ரிலாக்ஸ். என்ன நடந்தது? இனிமே நடக்கிறதுக்கு என்ன இருக்கு? கணவனை இழந்தவ தானேன்னு என்னை ஏமாத்த பாக்குறீங்களா? இன்னொரு பொண்ணையும் ஏமாத்த நினைக்கிறீங்களா? இன்னொரு பொண்ணா? என்ன சொல்ற? உன்னை தவிர வேற எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்த்ததில்ல. அதெல்லாம் சும்மா. இன்னைக்கு உங்க அப்பா வந்திருந்தாரு. நிஜமாவா? எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே? ஃபோன் பண்ணா உடனே ஓடி வந்து அப்பா கிட்ட சொல்லி அந்த பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டவா? will you please stop this nonsense? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, அப்பா எங்க? அவர் சொந்தக்காரங்க வீட்டுல போய் தங்கிட்டு காலையில ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டாரு. நமக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லையே. அத பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. சரி சரி, முதல்ல ஏன் கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஸ்ரேயா யாரு? அப்படின்னா யாருன்னு எனக்கு தெரியாதே. ஒரு ஸ்ரேயாவை தெரியும். யாரது? ஸ்ரேயா கோஷல், பின்னணி பாடகி. ஆனா அவங்களுக்கு என்ன தெரியவே தெரியாது. ஜோக்கெல்லாம் வேண்டாம், நான் கொதிச்சுக்கிட்டு இருக்கேன். முதல்ல எங்க அப்பா எங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருக்காருன்னு சொன்னதே நடக்காத விஷயம். ஏன்னா எங்களுக்கு சொந்தம்னு யாருமே கிடையாது. அப்புறம் ஸ்ரேயான்னு எனக்கு எந்த பொண்ணையுமே தெரியாது. இத நான் நம்ப தயாரா இல்ல. உங்க அப்பாவோட போட்டோ கூட நான் பார்த்தது இல்ல. பார்த்திருந்தா நீங்க சொல்றத கொஞ்சமாவது நான் நம்பி இருப்பேன். ஐயோ, என்கிட்ட கூட இல்லையே. அப்போ உன்னை நம்ப வைக்க நான் என்ன செய்யணும்? அதனால உண்மையை ஒத்துக்கோங்க. உங்க அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ண பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. ஆனா என்ன பார்த்த உடனே அதிர்ச்சி ஆயிட்டாரு. அது போதாதுன்னு உங்களுக்கு ஸ்ரேயான்னு ஒரு லவ்வர் இருக்கான்னு தெரிஞ்சு ரொம்ப நொந்து போயிட்டாரு. ஐயோ, சரி, இப்ப வந்துட்டு போனார்ல, அவர் ஃபோன் நம்பராவது வாங்குனியா? ஏன் ஃபோன்ல சண்டை போடுறதுக்கா? உங்க அப்பா ஃபோன் நம்பர் உங்ககிட்ட இல்ல? அதுல பேசி பாருங்க. ஏய், நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாரு. அவர் என் கூட பேச மாட்டாரு. நல்ல நொண்டி சாக்கு. இதோ அவளே வர்றாளே. அருண், வாடி அம்மா வா. காலையிலேயே வரிச்சு கட்டிட்டு வந்துட்டியோ? ஏன் உன் மாமனாரை கூட்டிட்டு வரலையா? அவர் இங்க வரல. அருண் எங்க? அருண், ஹலோ, இதோ இங்க தானே உட்காந்துட்டு இருக்காரு. என்ன அருண் மொத்தமா மாறிட்டீங்க? நான் முதல்ல நீங்க தேடுற அருணான்னு பாருங்க. இல்லவே இல்ல, என்னமோ நடக்குதுங்க. பாத்துக்கோ. அப்பாட, அப்போ லவர் இவர் இல்லையா? இல்லைங்க. ஏங்க என்ன மன்னிச்சிருங்க. உண்மை தெரியாம உங்களை வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிட்டேன். என்னோட அருண் 96 நம்பர்ல தான் இருக்காரு. நீயே ஃபோன் பண்ணி கேளுமா அவர் வீட்டு நம்பர் என்னன்னு. இதோ இப்ப பண்றேன். என்ன இது சுவிட்ச் ஆஃப்னு வருது? ஏதோ ஃப்ராடு நடக்குது. ஆமா, நேத்து வந்தவர் கூட ஏதோ ஃப்ராடு மாதிரி தான் இருந்தாரு. அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் உண்மையை கண்டுபிடிக்கிறேன். நான் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன். என்னையும் மன்னிச்சிருமா. சரியா எதையும் விசாரிக்காம வார்த்தையை விடக்கூடாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, நீங்க 2 பேரும் இதை புரிஞ்சுக்க நான் பகடக்காயா? ஒரு நிமிஷத்துல பயந்தே போயிட்டேன். சாரி சார். சரி, நான் போயிட்டு வரேன். என்னோட வீட்டு நம்பர் 69. கண்டிப்பா நீங்க 2 பேரும் வரணும், சரியா? அங்க வந்து சண்டை போடவா? இனிமே சண்டை எல்லாம் கிடையாது. சமாதான புறாவை பறக்க விட்டுறலாம். சரி, வரேன். பாய். பாய். வரேன். அப்பாடா, உன் கோவத்தை பார்க்க எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஆனா கோவத்துல கூட நீ ரொம்ப அழகா இருக்கேனா? கோரமா இருக்க. உங்களை சரி சரி சரி, ரிலாக்ஸ், கோச்சுக்காத.